சைடு சேஞ்ச். மாவெல்லாம் நல்லா சரியா போட்டு விடுங்கப்பா. அங்க பாரு அழிஞ்சிருக்கு பாரு. பிளேட்ஸ்க்குலாம் தண்ணி கொடுங்க. போடு போடு நல்லா பளிச்சுன்னு தெரியணும். இனியன் டீம்ல இல்லைன்னா அவ்வளவுதானா? நீங்களும் பிளேஸ் தான்டா, ஸ்பிரிட்டோட விளையாடுங்கடா. இல்லை சார், நாங்கள் வேற இனிய வேற சார். அவன் அளவுக்கு எங்களால் விளையாட முடியல சார். குமரா, உன் நம்பிக்கையை விட்டுறாத, உன்னாலையும் விளையாட முடியும். இனியன் டீம்ல இருந்தா அழகு கூட 2 பேரும் தொட்டு வருவான். ஏன்னா இனியனை பார்த்து எதிர் டீம் பயந்துருப்பாங்க. இப்ப நாம வந்து அவங்க டீமை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். டேய், நீங்களா எதுக்குடா கபடி விளையாட வர்றீங்க? எங்கன்னா பல்லாங்குழி சொப்பு ஜாமா வச்சு விளையாடுங்கடா. டேய் ஏய், முதுகுல எலும்புல ஆட்டத்துல ஜெயிக்கிறது தோக்குறது சகஜம் தானே. போய் சட்டை போட்டுக்கிறீங்க. எங்கப்பா இந்த ரவுண்ட் இல்லைன்னா என்ன, அடுத்த ரவுண்ட்ல ஜெயிங்க. 7 ஸ்டார் டவுன் 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 7 ஸ்டார் டவுன் டவுன் டவுன். என்னடா கூப்பாடு போடுறாங்க? சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அட சொல்லுங்கப்பா, நாங்களும் சந்தோஷமாவும்ல. இவளுக்காக வாட சந்தோஷப்படுறாங்க. இவளை நம்ம பசங்க வெளில விடாம லாக் பண்ணி வச்சிருக்காங்கடா. டேய் மாப்ள, இப்ப சொல்லு. இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. வாடா டேய், கொண்டி கொண்டி வாங்கடா. வாடா வாடா. வாங்கடா. ஆன் ஸ்டார் அணி இதுவரைக்கும் பாயிண்டே எடுக்கல. கோல்டு கப் அணி 26 பாயிண்ட் எடுத்திருக்கு. இன்னும் இருக்கிற நேரத்துல எப்படியா ஜெயிப்பீங்க? இல்ல ராசதி, நான் அந்த பணத்தை வாங்கல. அன்னைக்கு அவன் கார்ல பணத்தை வச்சுட்டு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் அதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு யோசிச்சேன். அப்புறம் இல்ல அது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுக்கல ராசதி. வேண்டாம் மாமா, நமக்கு அந்த பணம் வேண்டவே வேண்டாம். அவன் இப்ப மட்டும் அந்த மாதிரி பண்ணல மாமா. நீங்க ஜெயில இருக்கும்போது உங்களை வெளியே எடுக்க பணம் தர உதவி பண்றேன்னு சொல்லி கூப்பிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? வாங்கிக்கமா, வாங்கிக்க. இனியும் ஜெயில இருந்து வரணும்ல. என்னம்மா, நான் உனக்கு உதவி செஞ்ச மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒண்ணா நீ உதவி பண்ண மாட்டியா? கண்டிப்பா பண்ணுவேன்னு. ஒரே ஒரு வாட்டி இனியும் எங்க டீமோட மேட்ச் விளையாண்டு தோக்க சொல்லணும். கபடிங்கிறது ஒரு வீரமான போட்டி. அதுல மூச்சு அடக்கி உங்க வீரத்தையும் திறமையும் காட்டி நெஞ்சுக்கு நேரா நின்னுதான் ஜெயிக்கணும். இந்த மாதிரி முதுகுக்கு பின்னாடி நின்னு குத்தக்கூடாது. அப்படி குத்துறவன் ஆம்பளையே கிடையாது. இப்படி
பேசினவங்க கிட்ட நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். என் மாமா கண்டிப்பா வருவாரு, போட்டியில கலந்துப்பாரு, கலந்துக்கிட்டு கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பாருன்னு சொல்லியிருக்கேன் மாமா. மாமா, என்னுடைய இந்த ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றுவீங்களா? இத பாரு, நீ வேற நான் வேற இல்ல, நம்ம 2 பேருமே ஒண்ணுதான். நீ சவால் விட்டாலும் ஒண்ணுதான், நான் சவால் விட்டாலும் ஒண்ணுதான். கண்டிப்பா இந்த மேட்ச்ல கலந்துக்கிறேன், அவனை ஜெயிக்கிறேன். இன்னும் இருக்கிற கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பாயிண்ட் எப்படி எடுக்க முடியும்? நீயே சிறந்த விளையாட்டு வீரர், இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் இருக்கிற கொஞ்ச நேரத்துல அவங்க 24 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அது எப்படி உங்களால எடுக்க முடியும்? நீ கையால கண்ணை மறைச்சுக்கிட்டு இந்த உலகமே இருண்டுடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த இருட்டு உனக்கு மட்டும்தான். புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணீங்க. என் மாமா கையில பணத்தை கொடுக்காம கார்ல வச்ச பாரு, அதுவே உன் முட்டாள்தனம். என் மாமா அந்த பணத்தை கையால கூட தொடல, அது இன்னும் உன் கார்ல தான் இருக்கு. உன்கிட்ட பணம் வாங்கிட்டோமேன்னு என் மாமா ஒன்னும் விளையாட வராம இல்ல, அதுக்கு வேற காரணம் இருக்கு. அத உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் ஆல் தி பெஸ்ட் நீ தோக்கிறதுக்கு. இனிய வரமாட்டான்னு சொன்னீங்க, அவன் வந்துட்டான். அத்தை, இனிய வந்தாச்சுல்ல, இனி கண்டிப்பா டீம் வின் பண்ணிடும். ஏய், அப்புறம் பேரெல்லாம் இனியனுக்கு தான் போகும். கண்மணி, கவலைப்படாத. இனி யார் வந்தாலும் வின் பண்ண முடியாது. இனியன் டீம் இன்னும் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல. ஆனா அவங்க டீம் 26 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. மா, இனியன் கபடி விளையாடி நீ பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். நான் எல்லா மேட்சும் பார்த்திருக்கேன். நான் சொல்றேன், வேணா பாருங்க, இனியன் தான் வின் பண்ணுவாரு, அவர் தான் ஜெயிப்பாரு. கண்மணி, சாரி அத்தை, உங்க பிள்ளைக்கு தான் விளையாட தெரியல. என்ன நீங்க திட்டி என்ன பிரயோஜனம்? மாமா, மாமா, நீங்க இல்லாதனால அவன் உங்களை ரொம்ப அசிங்கமா பேசிட்டான் மாமா. நான் அவன்கிட்ட நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். அதனால நீங்க தான் வின் பண்ணணும். ரசதி, கவலைப்படாத, நான் இருக்கேன். கண்டிப்பா அவனை ஜெயிக்க விட மாட்டேன். இது பாரு, சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காத, விடு. ஆல் தி பெஸ்ட் மாமா. தேங்க்ஸ். வேர்ல்ட் கப் அணியில இருந்து 8ஆம் நம்பர் இறங்கி இருக்காரு. கோல்ட் கப் ஃபர்ஸ்ட் ரைட். பாயிண்ட் எடுப்பாரு. இப்ப எவ்வளவு பாயிண்ட் எடுக்கிறாரு? கபடி 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 வட்டம் வட்டம் கபடி 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 அமுக்கு அமுக்கு கபடி 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 பாரு. இதுவரை சமஸ்டார் அணி எந்த புள்ளியும் எடுக்காம இருந்துச்சு. இனியே வந்து முதல் பாயிண்ட் தொடங்கி வச்சிருக்காரு. பாப்போம் என்ன எவ்வளவு எடுக்கறாருன்னு. காங்கேயன் காளை கபடி 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 டேய், ஏறவரா ஏறவரா. கபடி 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 கபடி. மொத்தமா 3 பாயிண்ட் எடுத்துட்டாப்ல. டேய், பாத்து இனியன் பக்கம் மட்டும் போயிடாத. கபடி ஏட்டம் விடு விடு கபடி விடு கபடி விடு கபடி 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 வா 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 கபடி 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 அவங்க அவங்க கபடி 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 அவங்க பாத்து கபடி 4ஆம் நம்பர் அவுட் பண்ணி 4 பாயிண்ட் எடுத்துட்டாங்க 7 ஸ்டார் அணியினர்.
மாப்ள பாத்து தொட்டு வா. சரி மாப்ள. அடுத்து சவுண்ட் ஸ்டார் அணியில இருந்து அழகர் அனுப்புறாரா நீங்க? கபடி 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 2 பாயிண்ட். நல்லா கை தட்டுங்க. ஆட்ட விறுவிறுப்பா போகுது பாரு. லாஸ்ட் ரைட் லாஸ்ட் 3 மினிட்ஸ். மாப்ள இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம தோத்துற கூடாது மாப்ள. கடைசி ரைட்ல 5 பாயிண்ட் எடுக்கணும் மாப்ள. அவனுங்க மொத்த டீமையும் நீ தூக்கணும் மாப்ள. அப்பதான் மாப்ள நம்மளால வின் பண்ண முடியும் மாப்ள. மாப்ள எல்லாம் உங்க கையில தான் மாப்ள இருக்கு. தைரியமா போ மாப்ள. நான் சொன்ன மாதிரி அந்த பிரபா பைய டீம்ல ஒருத்தன் கூட இருக்க கூடாது மாப்ள. போ மாப்ள. எடுத்தே தீருவேனு சவுண்ட் ஸ்டார் அணியினரும் எடுக்க விட மாட்டேன்னு கோல்ட் கப் அணியினரும் மோதிக்கிறாங்க. டேய் 3 நிமிஷம் தான் இருக்கு. அவனை பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, அவனை அவுட் கொடுத்துறாதீங்க. அப்படியே நேரத்தை கடந்துங்கடா. ஏய் ஏய் கபடி 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 ஏய் கபடி கபடி ஏறியாடுங்க. யாரும் அவுட் ஆயிராதீங்களா? அப்படியே பாடிட்டு போயிட்டோம். கபடி 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 கபடி. ஏய் அவுட் ஆகி பாயிண்ட் கொடுத்து தொலைஞ்சிடாதீங்களா? கபடி 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 கபடி. ஜெய் மாப்ள இன்னும் 4 பேர் தான்டா. கபடி 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 கபடி. ஏய் பாத்து கபடி 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 கபடி. போட்டு விட்டுருங்க மாப்ள. இன்னும் 3 பேர் தான். அந்த அவனை புடி. கபடி 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 கபடி. அண்ணா மாப்ள மாப்ள இன்னும் 2 பையலுக்கு தான். போட்டோம். மேட்ச் இப்போ நம்ம கையில தான் இருக்கு. கபடி 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 கபடி. கைய புடா. கைய புடி. போடு. ஏய் விடாதடா. இல்லடா. மாப்ள வந்துடா. கபடி 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 கபடி. கையெழுத்து போடுறா. விடா. ஏய் கால புடா. விடாதடா. விடாத. கபடி 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 கபடி. ஏய் தொட்டாப்ல. தொட்டிட்டாடா. ஏய் மாப்ள. ஏய் சவுண்ட் ஸ்டார் அணி 31 பாயிண்ட் எடுத்து மாப்ள சூப்பர்டா மாப்ள. சம்படா. இந்த மாதிரி ஒரு மேட்ச நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அந்த கடைசி ரவுண்டுல கேமோட நிலைமையே மாறி போச்சு. அந்த கேமுக்கு இனியன் தான் காரணம். இனியன்னு ஒரு தனி மனிதன் இல்லைன்னா அந்த டீமே ஜெயிச்சிருக்காரு. நான் சொல்ல தேவையில்லை, அவர்தான் மேன் ஆஃப் தி மேட்ச். மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டையும் வெற்றி கோப்பையும் வாங்கிக் கொள்ள சவுண்ட் ஸ்டார் அணியின் கேப்டன் இனியனை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். கைதட்டுங்கப்பா, நல்லா ஜோரா கைதட்டுங்க.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேட்ச பார்த்தப்போ இதுக்கு தலைமை தாங்கிறத விட வீட்லயே இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. தம்பி இனியன் வந்த பிறகு இந்த மேட்சோட லெவல் எங்கேயோ போயிடுச்சு. இருங்க எங்க கம்பெனி சார்பா 7 ஸ்டார் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சிறப்பா ஆடின எதிரணிக்கும் வாழ்த்துக்கள். டேய் இனியா, என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு எனக்கு எதிராக விளையாடி என்ன தோக்கடிச்சிட்டல. சிரிக்காதடா டேய். இந்த மேட்ச்ல வேணா நீ வின் பண்ணிருக்கலாம். அடுத்து நடக்க போற எங்க ஊர் மேட்ச்ல உன்னால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட வின் பண்ண முடியாதா? அட போடா, அதுக்கு முதல்ல நீ மேட்ச் ஆட இருக்கணும்ல. என்ன நக்கலா? கண்டிப்பா உன்னை ஜெயிச்சு காட்ட வேண்டாம். அட மூளை இல்லாதவனே, இன்னுமா உனக்கு புரியல? நீ வெச்ச பணத்தை எடுக்க வேண்டியவங்க எடுத்துட்டாங்க. யாரு மாப்பிளைக்கு பில்டப் பண்ணாமா? நீ இப்ப சொல்லு மாப்பிள. இப்ப கேட்டா டேய் யாருன்னு கேட்டேன். அக்கட சூடு. டிஎன் 18 ஏஎல் 48 72 கார் யாரோடது? உன்னோட தானே? ஆமா சார். உன் கார்ல கள்ள நோட்டு இருந்ததுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றோம். இவன் எதுக்காக கள்ள நோட்டு வச்சிருக்கணும்? லூசு பையன். போச்சா இவனோட கபடி கரியரே போச்சா? ஐயோ சம்பந்தி, என் கூட கொஞ்சம் வாங்க 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 சம்பந்தி, வாங்க சொல்றேன். சம்பந்தி, அவன்கிட்ட கள்ள நோட்டு இல்ல, நான் தான் அவன்கிட்ட கள்ள நோட்டை கொடுத்தேன். சம்பந்தி, எதுக்கு சம்பந்தி இந்த மாதிரி பண்ணீங்க? இல்ல சம்பந்தி, நான் அதை வேற ஒரு திட்டத்துல பண்ணேன். அதுவும் உங்களுக்காக தான் சம்பந்தி பண்ண. இங்க எதுக்காக அந்த கள்ள நோட்டு? இல்ல, அந்த பணத்தை இனிய வாங்குவான், அப்ப போலீஸ்ல மாட்டி விடலான்னு நினைச்சேன். ஆனா இப்போ இவன் மாட்டிக்கிட்டான். ஐயோ சம்பந்தி, எதுக்கு சம்பந்தி இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்றீங்க? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட கேட்டு பண்ண வேண்டியதானே? நீங்களா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு அதுலயே போய் மாட்டிக்கிறீங்களே. ஆமாமா, நீ பண்ணது தப்புதான். அத்தை சொல்ற மாதிரி நீயே அதை பண்ணிருக்க கூடாது. நாம ஒன்னா தானே இருக்கோம், எங்க கிட்ட சொல்லிட்டு பண்ணிருந்தா என்ன? எனக்கு அட்வைஸ் பண்றது நிறுத்திட்டு இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. இத மட்டும் வந்து கேளுங்க சம்பந்தி. அவன் ஏதாச்சும் உங்க பேரை மட்டும் சொன்னா உங்க மானம் மட்டும் இல்ல, எங்க குடும்ப மானமும் சேர்ந்துதான் போக போகுது.